நெல்லை மாவட்டம் தென்காசியில் வாக்குச்சாவடி எண் 56 இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு நிலவரம் குறித்த தகவல்களை நம்முடன் செய்தியாளர் நாகராஜ் பகிர்ந்து கொள்கிறார். அவரிடம் பேசலாம். நாகராஜ், தென்காசியில மறு வாக்குப்பதிவுல எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கு? கணேஷ், தென்காசி நெல்லை மாவட்டத்தில் உள்ள தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி எண் 56 இன்று மறு வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. மாலை 6 மணிக்கு முடிவடைந்த நிலையில் 57% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 555 வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடிக்கு வாக்குகள், அதாவது ஒட்டுமொத்த வாக்காளர்கள் என்று பார்த்தால் 972 வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். ஆனால் இன்று வாக்களித்தது பார்த்தால் 270 ஆண்களும் 280 பெண்களும் 285 பெண்கள் என 555 பேர் வாக்களித்துள்ளனர். இதன் மூலமாக 57% வாக்களிப்பு நடந்துள்ளது. கணேஷ், நாகராஜ், இப்ப இந்த மறு வாக்குப்பதிவுல பதிவான வாக்குகள் எப்போ எண்ணப்பட இருக்கு? நாளையோட சேர்த்து இந்த வாக்குகளும் எண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? இது குறித்து அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கேட்டோம். இது குறித்து பேசும்பொழுது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குகள் அனைத்துமே நாளை 3 மையங்களில் எண்ணப்படுகிறது. இந்த தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த வாக்குச்சாவடியில் 56 மறு வாக்குப்பதிவு நடந்தது அனைத்துமே நாளை தென்காசிக்கு உட்பட்ட அந்த பராசக்தி கல்லூரியில் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் போது எண்ணப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். இதன்படி பார்க்கும்பொழுது 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 3 மையங்களில் எண்ணப்படுகிறது. அப்படி பார்க்கும்பொழுது மொத்த 10 தொகுதிகளில் 6 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது பாளையங்கோட்டை அரசு பொறியியல் கல்லூரியில் வைத்து எண்ணப்படுகிறது. அதே போல தென்காசி மற்றும் கடையநல்லூர் 2 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது தென்காசியில் உள்ள பராசக்தி கல்லூரியில் வைத்து எண்ணப்படுகிறது. சங்கரங்கோயில் மற்றும் வாசுதேவனூர் 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்கு எண்ணிக்கை என்பது சங்கரங்கோயில் அருகே உள்ள புளியங்குடியில் உள்ள வீராசாமி செட்டியார் கல்லூரியில் வைத்து எண்ணப்படுகிறது. எனவே நாளை காலை வாக்கு எண்ணிக்கையின் போது மறு வாக்குப்பதிவுக்கான அந்த வாக்குகளும் அனைத்தும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகராஜ், இந்த 56ஆம் எண் அந்த வாக்குச்சாவடியில மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடைபெற்றதற்கான காரணம் என்ன என்பதை ஒருமுறை நினைவுபடுத்த முடியுமா? கண்டிப்பாக கணேஷ், அதாவது மே 16 அன்று நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 10 சட்டமன்ற தொகுதியிலும் மிக சிறப்பாக அமைதியாக ஒரு வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி எண் 56 நடந்தது என்னவென்றால், காலை 7 மணிக்கு முன்பாக காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அந்த வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு ஒன்று நடைபெறும். அந்த மாதிரி வாக்குப்பதிவும் போது அந்த பூத்தில் உள்ள முகவர்கள், அது அனைத்து கட்சி சார்ந்த முகவர்களும் அவர்கள் முன்னிலையில் அந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று பின்னர் அந்த வாக்குகள் முழுவதுமாக அளிக்கப்பட்டு முதலில் இருந்து 7 மணிக்கு புதிய வாக்குப்பதிவு தொடங்கும். ஆனால் அன்று மே 16 அன்று நடந்த வாக்குப்பதிவின் போது மாலை வரை நடைபெற்ற வாக்குகளோடு சேர்ந்து அந்த அளிக்கப்படாத அந்த மாதிரி வாக்குப்பதிவின் போது ஏற்படுத்தப்பட்ட 52 வாக்குகள் அளிக்கப்படவில்லை. எனவே அவை மக்களுடைய வாக்குகள் 7 மணிக்கு பதிவான 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை பதிவான வாக்குகளோடு சேர்த்து எண்ணப்பட்டது. இதன் காரணமாக 52 வாக்குகள் கூடுதலாக காண்பிக்கப்பட்டது. பூத் முகவர்களும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதியப்பட்ட வாக்குகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் குறிப்பிட்டுள்ள எண்ணிக்கையின்படி பார்க்கும்பொழுது 592 வாக்குகள் இருந்தது. ஆனால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 644 வாக்குகள் காட்டியது. எனவே இந்த 52 வாக்குகள் எந்த வகையில் பதிவானது என்பது குறித்து முதலில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து பூத் முகவர்கள் அதனை பெரிதாக பிரச்சனையாக உருவாக்க பின்னர் அதிகாரிகள் வந்து அதை சார்ந்து ஆய்வு செய்ய போது அந்த கூடுதலாக அந்த மாதிரி வாக்குப்பதிவுகள் பதிவானது தெரிய வந்தது. பின்னர் அதற்காக தேர்தல் ஆணையத்திடம் பொது மேலாளர் பரிந்துரை செய்திருந்தார் லால் சுக்ரா என்பவர். அதனைத் தொடர்ந்துதான் இன்று மறு வாக்குப்பதிவுக்காக திட்டமிடப்பட்டு இன்று மறு வாக்குப்பதிவு தொடங்கி அமைதியாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த மறு வாக்குப்பதிவுக்கான எண்ணிக்கையும் நாளை எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது, அதாவது கடந்த 16 அன்று நடந்த தேர்தலை விட இன்றைய வாக்குப்பதிவின் போது 37 வாக்குகள் குறைவாகவே பதிவாயிருக்கிறது.